செபிங்க, எல்லாம் செபிங்க, நல்ல ஊக்கமாய் செபிங்க, ஆவியில நிரம்பி செபிங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, நல்ல அக்கினி பாசைகளை பேசி செபிங்க. நீங்க செபிங்க பார்க்கல, எல்லாரும் செபிங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இந்த ஆரம்பத்தில் எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கல. ரிபா ஹதனமா ஜே உரபா ஹதனமா சந்தர பராக்கல கதனா ரபா ஹதனமா சந்தரியா உரபசி அந்தர பராக்கல கதனமா சந்தரியா உரபை அந்தர பராக்கல் பதோட விஷமோனி அந்தர ரிபதாடரி கல்பதோட விஷமோனி அந்தர உரபி அந்தர பராக்கல் பதோட விஷமோனி அந்தர ரிபதாடரி கல்பதோட வஷந்தர பராக்கல் ரிபதாடரி அந்தர பராக்கல் பதோட விஷமோனி ரிபாகாதா ரிபானகத நமஷல் பதோட பரியந்தர ரிபதாடரி கல்பதோட வஷந்தரியா அல்பதூரபா உரபி அந்தர பராக்கல் பதோட வஷல் பதோடபா அல்பதூன மசி அந்தர பராக்கல் பதோட வஷபு உரபி அந்தர பராக்கல கத நமஷந்தரியா உரபல் கதாடரி அந்தர பராக்கத்துடைய ஆளுகை கத்தருடைய ஆளுகை இறங்கட்டு, 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 கத்தருடைய ஆளுகை இறங்கட்டு. ரிபாகத நமஷந்தரா ஓரா பாகதா ராபா சந்தர பலகதர பசி அந்தரு உரபஷந்தர பலகதர பசி அந்தரு ஓரா பாகதா ரிபா சந்தரா ஓரா பாபா 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 ராபா ஷபானா அல்பதூர பசி அந்தரி அல்பதான விஷமோனி அந்தர பலகதர மலகதரா. உடைய கிருபை இறங்கட்ட, எல்லாரும் செபிங்க, எல்லாரும் செபிங்க. ஓ ரபாகத நம சங்கர பராக்கலகதனா உரபல் கதாடரி மன மாதன விஷல மாதனா உரபயா சேமி அந்தர பராக்கலகதனா. உடைய கிருபை தயவு வெளிப்படட்டும், உடைய கிருபை தயவு வெளிப்படட்டும், உடைய கிருபை தயவு வெளிப்படட்டும், உடைய கிருபை தயவு வெளிப்படட்டும், உடைய கிருபை தயவு வெளிப்படட்டும். ரிபாகத நம சி அந்தரு உரபி சந்தர பராக்கலகத நம சி அந்தரு உரபல் கதாடரி அந்தர பராக்கல் பதூரபிஷே உரபல் கதாடரி மன மாதனமே. எல்லா வாய்கள் திறக்கப்படுத்தோம், எல்லா வாய்கள் திறக்கப்படுத்தோம், எல்லா தெய்வ சமூகத்தில் உரபல் கதாடரி அந்தர பராக்கல கதனா. எஸ் டாடி, கத்தர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் சித்தங்களும் என்னால் நிறைவேற கத்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ரிபாகத நம சந்தரியா ரிபதாடரி கல்பதூனம சந்தரியா உரபி அந்தர பராக்கல் பதூனம சந்தரியா ரிபதாட. தேவன் பயன்படுத்துகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உம்முடைய தயவு 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 உரபல் கதாட ரீமன மாதன மேஷல மாதனா உரபி அந்தர பராக்கல் பதூரப சந்தரியா. ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உண்டாக்குவீராக. ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஒவ்வொரு மூலியமாகவும் என்னால் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக ராஜா. அல்ல ஒரு மனதின் ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒரு மனதின் ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஒரு மனதின் ஆவியினால் கர்த்தர் தாமினை நிரப்புவீராக, கர்த்தர் தாமினை நிரப்புவீராக ராஜா. ஒரு புதிய கிருபை இறங்கி வருவதாக ராஜா, ஒரு புதிய கிருபை இறங்கி வருவதாக ராஜா. ஆராதனைக்கு நேரான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தால் அப்புறப்படுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். உரபா சந்தர பராக்கல கதனா இபதாட ரீகல்ப தூணமா சே இபதாட ரீகல்ப தூணமா சந்தரியா உரபல் கதாட ரியந்தர பராக்கல கதனா உரபல் கதாட ரியந்தர பராக்கல்ப தூணமா. தேவனே உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓரிபி அந்தர பராக்கல்ப தூரபா சி அந்தரா இபதா தேவனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும் என்று சொன்னீங்களப்பா. நன்மை கிருபை தொடர்வதற்கான ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கான காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. எல்லா தடைகளையும் நாங்கள் உடைச்சு ஜெபிக்கிறோம், எல்லா தடைகளையும் நாங்கள் உடைச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக ராஜா. எஸ் டாடி, எஸ் டாடி, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நீர் வந்த சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் ஆவியானவரே, நிறைவே நீர். எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதோ பயனிலமாகுமே. எல்லாரும் சேர்ந்து வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதோ பயனிலமாகுமே. சேர்ந்து சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே முழு பலத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர். ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீன சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீன சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, நிறைவே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நல்ல கைகளை தட்டி ஓ ஆவியானவரோடு இணைந்து எல்லாரும் ஓ எஸ் டாடி உங்க நாம மகிமைப்படுவதாக சொல்லுங்க. எங்கள் நிமித்தம் உங்க நாம மகிமைப்படட்டும் ராஜா. ஒரு பலகதடரி அந்தர பராக்கலகதனா அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும் நல்ல வாயில திறந்து 2 நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
மகிமை இந்த ஆலயத்தில் இறங்கி இருக்கிறதுனால அப்பா கரங்களை தட்டி நாங்க மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா எங்களை நிறைவுபடுத்துகிற ஆவியானவர் இதோ இந்த வேளையில எங்கள் மத்தியில நீரப்பா உலாவி கொண்டிருக்கிறீர் ராஜா. அப்பா எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற எங்கள் ஆவியானவர், எங்கள் பலவீனங்களை பலப்படுத்துகிற எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ராஜா எங்களை கூட்டி சேர்த்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்கு நாங்கள் எவ்வளவும் தகுதி அல்லப்பா. ஆனாலும் எங்களை நேசித்து எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற நல்ல தயவுக்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை ராஜா நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்கப்பா. அப்பா எங்க சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உம்முடைய ஆராதனையில ராஜா நாங்கள் உண்மையாய் இருக்கவும் உண்மையாய் உம்மை ஆராதிக்கவும் தேவரீர் எங்களுக்கு தயவு செய்வீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு மத்தியில் நம்மளை பார்த்து ஐயோ இவ விழுந்துட்டான்னு சந்தோஷப்படாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய தலைகளை எல்லாம் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அவரை நம்ம போற்றி பாட போகிறோம். அவரை பாடணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு விசேஷித்த கிருபை வேணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு அந்த கிருபை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி பாடணும் தெரியுங்களா? புது பலத்தோட புதிய இதயத்தோடு நம்ம பாடணும். அல்லேலூயா. ஆமாம், பழைய இதயம் இல்லை, எதையோ நினச்சிட்டு ஏதோ நடந்துச்சு எப்படியோ போயிடுச்சுன்ற மாதிரிலாம் இல்லை. புது இதயத்தோடு அவரை நம்ம பாட போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடியும் போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. சுமை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன்னு சொல்லி எனக்கு நன்மை செய்தபடியினால நான் அவரை பாடுவேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறாரு. இந்த 10 மாதங்களும் நமக்கு தீமையாய் வந்ததை எல்லாம் நன்மையாய் மாற்றி இருக்கிற தேவாதி தேவன் மத்தியிலே இருக்கிறாரு. அவரை நாம பாடி துதிக்க வந்திருக்கிறோம். சத்துருக்களுக்கு மத்தியில சத்துருக்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படாதபடிக்கு நமக்கு நன்மையை செய்து நம்மளை ஒரு பெரிய கிருபையை சூழ வைத்து அவருடைய பெரிய கிருபை நம்மளை சூழ்ந்துக்குச்சு, நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த தேவ கிருபையை கொடுத்து நம்மை நடத்தி வந்தபடியினால அவரை நாம பாடிக்கொண்டிருக்கிறோம். உணர்வுள்ளவர்களாக கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் சோத்தரிப்போமே. ஆனந்தமே அவர் நடத்துவமே, ஆனந்தமே பரமா
தண்ணீரை கடந்தாலும் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு சோதனையோமே ஆற்புதமே அவள் நடந்துடமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளவே பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளவே பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வரமே சுகம் ஓடியும் வரமே சுகம் ஓடியிருப்பார் போதையிலும் நம் மறுமையிலும் புகழிடமானதம் போவே ஆனந்தமே அவர் நடந்துடவே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே துறவன் இயேசுவின் நாமமே துதித்து பாடிட பாத்திரமே துறவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொத்தரிப்போமே ஆத்மமே அவர் நடத்துவமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோட பாடின பாடலின்படி நன்றியால நம்முடைய இருதயம் பொங்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு வரும்படி அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அதன்படி நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த வல்லவரை, அந்த நல்லவரை, அந்த வாக்கு மாறாதவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். அவரை துதிக்க வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட, புது இதயத்தோட அவரை துதித்து கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதியை சொல்லும்படியாக, அவரை துதித்து பாடும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட தேவாதி தேவன் நம் மத்தியிலே இருக்கிறாரு, நம் மத்தியிலே இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லலாம், அப்போ நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ராஜா தேவைகள் என்னென்னவென்று ராஜா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். காலத்தையும் நேரத்தையும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு எங்களுடைய எதிர்காலங்களை எல்லாம் ராஜா நீங்க ராஜா உம்முடைய கரத்தில் அல்லவோ வைத்திருக்கிறீர். நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இந்த 10 மாதம் எங்களை பற்றி பிடித்த கலக்கங்களும், எங்களை பற்றி பிடித்த குழப்பங்களும், தேவைகளும் இந்த 11வது மாதத்தில் ராஜா உம்முடைய வார்த்தையின்படி ராஜா நீரப்பா எல்லாவற்றையும் கொடுக்க போகிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதத்துல நமக்கு ஒரு பலனை கொடுப்பேன். புது பலன், அது சாதாரண பலன் அல்ல, புது பலனை கொடுக்க போறாரு. அந்த பலனை பெற்றுக்கொண்டு சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் மத்தியில அவருடைய ஆசீர்வாதத்தினால நாம் நிரம்ப போகிறோம். இந்த மாதத்துல நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் அவர் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த நாளிலும்
துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த மாதத்துல எல்லாவற்றையும் அவர் சொன்னபடி செய்கிறவராய் இருக்கிறாரு. அவரை பார்த்து நாம் பாடலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்தமே, நீர் மாத்தமே, நீர் மாத்தமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் உம் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. இனி ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனமை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் நம்மை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எல்லோரும் சொல்லுவோம். எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்வியே, எந்தோரைக்கு எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே உன் செல்வியே, எந்தோரைக்கு எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. எங்கும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் எங்கும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம்
கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரம் உங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அவர் நாமத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை துதிக்கும்படியாக இங்கு கொண்டு வந்திருக்கிறார். துதியின் ஆடை நம்மை கணிந்து நம்ம துதித்து துதித்து எல்லா விதமான எரிகோக்களையும் முறியடித்து எரிகோக்களை எல்லாம் தகர்த்து எரிகிற வல்லமை அந்த துதிக்கு இருக்கிறது. அந்த வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே நிற்க முடியாது. இதோ இந்த காலை வேளையில் அவர் நம்மை திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஏகோவா ஒசேனுவாய் இருந்து நம்மை திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறாரு. இதுவரைக்கும் என்னால் துதிக்க முடியல, என்னால் செபிக்க முடியல, ஆராதிக்க முடியலன்னு சொன்னவர்களுக்கு இந்த நாளில் இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் அவர் சொல்றாரு, உன்னை நான் திரும்ப கட்டுவேன், உன்னை நான் திரும்ப கட்டுவேன். என்னை துதிக்கும்படியாக, என்னை ஆராதிக்கும்படியாக, என்னை நீ போற்றி பாடும்படியாக உன்னை நான் திரும்ப கட்ட போகிறேன். அப்பா நீர் எங்களை கட்டுங்கப்பான்னு சொல்ற வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறாரு. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்னு சொன்ன ஒவ்வொரு இருதயத்தையும் அவர் பார்க்கிறாரு. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும்பா. எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை பெருசு கிடையாது, எனக்கு எதிராக இருக்கிற போராட்டம் பெருசு கிடையாது, எனக்கு எதிராக இருக்கிற என் தேவை பெருசு கிடையாது. அந்த தேவைக்கு முன்னதாக நீர் எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே. அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஏசப்பா. நீங்க சொல்லுங்க, அது போதும்பா, அது போதும்பா. இதோ இந்த காலை வேளையில உண்மையாய் அவரை பார்த்து சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இந்த காலை வேளையில விடுதலையை கொடுக்க நல்ல தெய்வமாய் இருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் சமூகத்துல நம்ம ஒருவேளை நிர்விசாரமாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னதுனால சொல்றேன். எல்லா இடத்துலையும் மனுஷங்களுக்கு முன்பாக யாராவது ஒருத்தர் வந்தா, இல்லை யாராவது நமக்கு உதவி செய்கிறவங்களா இருந்தா, இல்லை யாராவது நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்களா இருந்தா அவங்களுக்கு முன்னாடி பயப்படுறோம், அவங்கள பார்த்தா மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அநேக வேளைகளில் தேவ சமூகத்தில் நம்ம பயப்படுறது கிடையாது, தேவனுக்கு நாம் கனத்தை கொடுக்கறது கிடையாது. ஏதோ நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் மாதிரியும், ஏதோ நம்மளை கரெக்ஷன் பண்ணிக்கிற இடம் மாதிரியும், ஏதோ நம்முடைய எல்லா காரியத்தையும் அப்படியே உட்காந்து அப்படியே பொறுமையாக செய்கிற ஒரு இடம் போல இன்னைக்கு ஆலயம் ஆயிடுச்சு. அநேகருக்கு பயபக்தி இல்லை.
பக்தி உள்ள ஜனங்களை தான் தேவன் தமக்கென்று தேர்ந்தெடுக்கிறாரு. தேவ சமூகத்தில் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். நான் எனக்கு பிரியப்படுறதை செய்கிறத விட நான் அவருக்கு பிரியப்படுறதை செய்யணும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நாம் செய்கிறதெல்லாம் ஊழியம், நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது, நாம் செய்கிறதெல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்குதுன்னு. ஆண்டவர் திட்டமாக சொல்கிறாரு, நாம் செய்கிறதெல்லாம் அவருக்கு பிரியமாக இல்லை, அவருக்கு பிரியமாக இருக்கிறத நாம் செய்யணும்னு சொல்கிறாரு. நம்ம விருப்பத்துக்கு செஞ்சுட்டு அவர் சொன்னாருன்னு சொன்னால் அது நம்மளையே நாம் ஏமாத்திக்கிறது. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறாரு. உணர்வோடு கூட நம்ம இருப்போமே. ஆனால் உண்மையாக இன்னைக்கு நம்ம சொல்லணும், அந்த ஆயக்காரனை போல அண்ணார்ந்து பார்க்கவும் எங்களுக்கு தகுதி இல்லாண்டவரே, அண்ணாந்து பார்க்கவும் எங்களுக்கு தகுதி இல்லாண்டவரே. அப்படிப்பட்ட எங்களை ராஜா, நீங்கள் ராஜா அப்பா உமக்கென்று ராஜா தெரிந்தெடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக நீரப்பா எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே. எங்களை ஏற்படுத்தி வைத்தது மாத்திரம் இல்லைப்பா, அந்த பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா இந்த வருடத்தில் நீங்கள் எங்ககிட்ட சொன்ன வார்த்தைக்கு எதிர்மாறாக இருக்குது எங்கள் வாழ்க்கை. காரணம் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாருன்னு. இல்லவே இல்லை. நம்ம பண்ணுற காரியம்தான், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாததை, தேவன் விரும்புகிறபடி செய்யாத நம்மளுடைய விருப்பத்தை தேவன் தான் சொன்னாருன்னு செய்கிறோம் பாருங்களேன். அதுதான் இன்னைக்கு நாம் வாக்கு தத்தத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக நிற்கிது. உணர்த்தினபடினால நான் சொல்கிறேன், எனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை இங்கே பேச எனக்கு வரவே வராது. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் செய்கிறதெல்லாம் அவருக்கு பிரியம் கிடையாது, அவரோட பிரியம் என்னவோ அதை நான் தெரிஞ்சு செய்யணும். அதுக்கு தான் இன்னைக்கு நம்மளை தகுதிப்படுத்த போகிறாரு. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் ஊழியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் சொல்கிறபடிக்கு நீ எப்போ சேரியோ அதுதான் என்னுடைய ஊழியம். இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் உன்னுடைய விருப்பம். இனி நான் சொல்கிறத நீ கேட்டு செய்ய போகிறப்பாரு, அதுதான் என்னோட ஊழியம். இன்னைக்கு எத்தனை ஒரு நிர்விசாரம் பாருங்களேன். ஆலயத்துக்கு வர்றதுலேருந்து ஆரம்பித்து போகிற வரைக்கும் நம்மளை நாம் நிதானித்தாலே போதும். மாதம் மாதம் நம்ம வேதத்தில் அந்த பகுதியை வாசிக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நம்ம நிதானிக்கிறோமான்னு. அந்த நிதானம் நமக்கு தேவை. கர்த்தர் சொல்கிறாரு, 10 மாதம் நிதானம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்த உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த 11ஆவது மாதத்தில் நம்மை நாம் நிதானிக்கணும், நம்மை நாம் நிதானிக்கணும். எத்தனையோ கேள்வி ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறோம். கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? அநேக கேள்விகளை கேட்குறோம். அநேக கேள்விகளை மனுஷர்களை பார்த்து கேட்குறோம். இது கரெக்டா, இது தப்பா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்ட்டு 1000 கேள்விகளை கேட்குறோம். ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர், நீ சரியா இருக்கியா, இந்த கேள்வியை கேட்க உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் கூட தெய்வ சமூகத்தில் நிற்க முடியாது. இன்னைக்கு நம்மை நாம் நிதானித்து தெய்வ சமூகத்துக்குள்ளே போகிறோம். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தணும்னா நம்ம நிதானிச்சவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். அவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்ம மேலே ஊற்றுவதற்கு, நம்மளை திரும்ப கட்டுவதற்கு, நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நாம் நம்மளை நிதானித்து அவரிடத்துல அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த இடத்துல நிற்கிறோமாங்கிறத உணர்ந்து கொண்டு சொல்லலாம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதுவரைக்கும் எதேதோ செஞ்சுருந்தாலும், இதுவரைக்கும் எங்கள் விருப்பமெல்லாம் செஞ்சுட்டு தேவன் தான் இதை சொன்னாருன்னு நாங்கள் சொல்லியிருந்தா எங்களை மன்னிங்க. இதுவரைக்கும் எங்கள் விருப்பத்தையெல்லாம் செஞ்சுட்டு இது மாதிரி தான் என்னை கர்த்தர் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா எங்களை மன்னிங்க. அப்பா, எங்கள் விருப்பம் இல்லை, உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கணும், உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கணும். அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா நம்மளை அவர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த நாளில் கூட அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். அவர் நிறைவே
நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், அப்பா எங்கள் எல்லையில ராஜா ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்கள் எல்லைகளில ஒரு இளைப்பாறுதல் உண்டா இருக்கட்டும். நாங்க ஓடி ஓடி ஓய்ந்து போயிட்டோம் ஆண்டவரே, நாங்க சோர்ந்துட்டோம் ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, தண்ணீரை தேடி ராஜா, அப்பா ஓடி வந்த அந்த மான போல ராஜா, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல ராஜா, அப்பா தண்ணீரை தேடி ஓடி வந்த மான போல இன்னைக்கு நாங்க ராஜா ஓடி ஓடி களைத்துட்டோம் ஆண்டவரே. இந்த 10 மாதம் ராஜா நாங்க எங்களுடைய தப்பிதங்களினால ஓடிட்டோம். இந்த 11வது மாதத்துல எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க, இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே, இளைப்பாறுதலை கட்டளையிடுங்கப்பா. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஆயும் ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இசைக்கும் முடியும் சுத்தனாவும் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஆயும் ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இசைக்கும் முடியும் சுத்தனாவும் முடியும், எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் எவரும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் எவரும் எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் எவரும். நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக அகற்றப்படும். கட்டுக்களும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக அகற்றப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு. தகுதியே சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு. சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல்
பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வும் இருக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் கனவும் நீரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடைகாணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடைகாணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. பாருதல் என்னை சுற்றிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என்னை சுற்றிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும். எல்லாரும் கேட்போம். பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என்னை சுற்றிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என்னை சுற்றிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை, பாருதல் என் எல்லை எங்கிலும். ஆணைத்தபடி நாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணைத்தபடி நாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. சொன்ன வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. பாருதல் என்னை சுற்றிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என்னை சுற்றிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும், பாருதல் என் எல்லை எங்கிலும். நல்ல கைகளை தட்டி காலை வேளையில ராஜா கரங்களை தட்டி நாங்க சொல்றோம்ப்பா, நாங்கள் பாடினபடி ராஜா எங்களை சுற்றி ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ராஜா எங்கள் எல்லைகளில் இதுவரைக்கும் இருந்த போராட்ட பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி அப்பா ஒரு இளைப்பாறுதலை நீர் கட்டளையிட்ட நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி உள்ள இருதயத்தோடுமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஓ சேவேரேகே வேலே தூராபா, ஓ சேக்கே வேலே தூராபா. நீரப்பா சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறபடினால இதோ இந்த காலை வேளையில ராஜா எங்களை பார்த்து ராஜா ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறீங்கப்பா. 10 மாதம் நாங்க ஓடிட்டோம் ஆண்டவரே, 11வது மாதத்துல எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தெய்வமே கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. இதோ இந்த காலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த 10 மாதத்துல ராஜா உடைய வார்த்தையை கேட்டோம், பல வேளைகள் அதை விட்டுட்டு ராஜா நாங்கள் எங்கள் இஷ்டமா நடந்துகிட்டோம் ஆண்டவரே. இந்த 11வது மாதத்துல ராஜா அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு செய்யுங்கப்பா, நீர் எங்களுக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. எங்களால் இது கூடாதுப்பா. அவரை பார்த்து நம்ம சொன்னோன்னா அது அவர் செய்கிறவராக இருக்கிறாரு. அப்பா என்னை இப்படி நடத்துங்கப்பான்னு சொன்னால் அவர் நடத்துகிறாரு. நாம் கேட்டது கேட்காதது எல்லாம் கொடுக்குற தெய்வம். இன்றைக்கி அவரை பார்த்து நாம் கேட்டோன்னா அது அப்படியே நமக்கு செய்கிறவராக இருக்கிறாரு. இதோ இந்த காலை வேளையில் அவரை பார்த்து நம்ம சொல்லலாம். அவர் நமக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. உனக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறும், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்னு நமக்கு இன்னைக்கு வாக்கு தத்துவத்தை தீர்க்க
தரிசனமா சொல்லிட்டாரு. சமாதானம் வந்துடும், நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும், பலன் வந்துடும், எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. அவரை பார்த்து நாம சொல்ல வேண்டிய ஒரு சில காரியத்தை இதோ இந்த ஆராதனை வேளையில் அர்ப்பணித்து சொல்லி முடிக்கலாம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரனென்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரனென்று எழுதும். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய மரியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய மரியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்த
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்சவங்க எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் 11 மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே எங்களை அடி எடுத்து வைத்து கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க தகப்பன. உடைய நாம மகிமையான காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் என்று கத்த நீர் விரும்பி கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே ராஜா. அந்த விருப்பத்துக்கு நேராக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த விருப்பத்துக்கு நேராக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் எஸ் டேடி அல்மா ஹதனமா சந்தரியா உரபல் கதாடரி அந்தரபரா கல்பதோ நம்ம சந்தர எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் உங்களை மாற்ற கத்தர் விரும்புகிறா. உங்களுக்குள்ளிருந்து அவர் செயல்பட விரும்புகிறா. எஸ் டேடி உங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றவுள்ள நாம் மாற வேண்டும். எஸ் டேடி அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்முடைய ஏக்கத்தை ஆண்டவரே நிறைவேற்றுகிற சந்ததியாய் நாங்கள் மாறணும் ராஜா. உம்முடைய ஏக்கத்தை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றுகிற சந்ததியாய் மாறணும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. எஸ் டாடி எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிப்போடு எஸ் டாடி. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் கைகளை உயர்த்தி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சேர்ந்து நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே
உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, நீங்க சொல்லுங்க, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேக உண்மையாய் உண்மையாய் வாஞ்சியோடு தாகத்தோடு கேளுங்க, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமை. கேளுங்க, ஆத்தும 10 மாதம் அளவு ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயம் பண்ணாது எத்தனையோ பேர் ஆலயத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆத்துமா பாரத்தை கொடுங்கப்பா, ஒரு ஆத்துமா பாரத்தை கொடுங்க ராஜா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய, ஆத்துமாவின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு அபிஷேகம் என் மேல இறங்கி வரட்டும், என் மேல இறங்கி வரட்டும், என் மேல இறங்கி வர சொல்லி கேளுங்க. அந்த ஆத்துமா பாரம் எனக்குள்ள 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 இறங்கி வரட்டும் ராஜா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்கிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும் ராஜா, எனக்குள்ள வரட்டும் கேளுங்க. பாவத்துல சிக்கி கிடக்கிறவர்களை மீட்கிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வரட்டும். ஒரு ராமா காதா ராமா, கேளுங்க 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 கேளுங்க. வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம் இந்த 11வது மாதத்துல, இந்த முதல் வாரத்துல என் மேல இறங்கி வருவதாக, என் மேல இறங்கி வரட்டும். ஒரு ஆத்துமா பாரத்தோடு செயல்படுகிற அந்த அபிஷேகம் எனக்குள்ள கேட்கிற எல்லாருக்குள்ளும், கேட்கிற எல்லாருக்குள்ளும் அந்த அபிஷேகத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கேளு கேளு கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. அபிஷேகத்தாலே நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகம் உண்மையாய் பாடுகிற, உண்மையாய் வாஞ்சியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டே ராஜா. ஒரு அறுவடை, ஒரு அறுவடைக்குரிய அபிஷேகம், ஒரு அறுவடைக்குரிய அபிஷேகம், ஒரு அறுவடைக்குரிய அபிஷேகம், ஒரு ஆத்துமா மாறும். ஓ ரே ராஜா ராமா, இறங்கட்டால் அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும், இறங்கட்டும் ராஜா. இந்த வருடத்தின் முடிவு மாதங்களுக்குள்ள ஒவ்வொரு மேல் இறங்கட்டது அபிஷேகம். ஒரு ராமா காதா ராமா ரீப ராக்கல மாதன மேஷலா ஒரு பால தாடா. உணர்வற்ற இருதயங்கள் உணர்வடைவதாக, உணர்வற்ற இருதயங்கள் உணர்வடைவதாக. ஒவ்வொரு மேலும் கிருபை, அந்த அறுவடையின் கிருபை, ஆண்டவரே அந்த அறுவடையின் கிருபை ஒவ்வொரு மேலும் வெளிப்படுவதாக. ஒரு ரேபே காதா ராபா லாதா ஒரு பாஷே மேயந்தரா ரியந்தர பராக்கல் பதூனமா சியந்தர பராசே ராக்கல் பதூனமா சியந்தர பராக்கல் பதூனமா ரீபா ஹல்மா ரீடலபே ஷபோலி யந்தர பராக்கல் கதனா. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஆத்துமா மேல பிரச்சனை இல்லாத ஒருவரும் தேவ பிள்ளையா இருக்க முடியாது. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ தரித்திருக்கிறார், ஆனா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அநேகர் தரிக்கும்படியாக எஸ் டாடி உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த 10 மாதம் அளவு வெறுங்கையாக வெறுமையான காரியங்கள், வெறுமையான காரணங்கள், ஓ எஸ் டாடி வாரந்தோறும் வெறுமையா கைகளை வீசிக்கொண்டு வருகிறோம். ஒரு ஆத்துமாக்களை கூட ஆதாயம் பண்ண முடியல.